இது வந்து குடத்தில் எடுத்த பாட்டம். ஏற்கனவே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். குடம் கட் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்னென்ன செய்யலாம் அப்படின்ட்டு. ஏற்கனவே நான் அதை ஓட்டை போட்டுட்டேன். இப்போ சைடில் வந்து கொஞ்சம் ஓட்டை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய தண்ணி நிற்கிற மாதிரி இருக்குது. அதனால் சைடில் கொஞ்சம் இந்த வடக்கம்பி சூடு பண்ணி இதில் வந்து போட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு ஹோல்ஸ் விழுந்துடும். ரொம்ப பெரிய ஹோல்ஸ்லாம் நமக்கு தேவையில்லை. இந்த பாதி குடம் தானே இது இருக்குது இந்த பிளாஸ்டிக்கு. அதனால் வந்து இதுக்கு கொஞ்சமாக இருந்தாவே போதும், மெலுசாக இருந்தாவே போதும். நமக்கு அதில் தண்ணி வந்து தேங்கி நிற்கக்கூடாது. அதனால தான் இப்போ நான் வந்து எருவும் மண்ணும் கலந்து கொட்டுறேன். ஏன்னா வந்து செம்மண்ணெல்லாம் கொட்டலை, சாதாரண எருவு தெரு மண் தான் கொட்டியிருக்கேன். ரெண்டும் கலந்து வச்சது கொட்டுறேன் நான். இதில் நல்லா கொட்டிட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா இது பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா குழச்சி விட்டுக்கலாம். கை வச்சு நல்லா குழச்சிக்கலாம். நமக்கு தண்ணி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு நம்ம குழச்சி விட்டுக்கலாம். இது வந்து மஞ்சக்கிழங்கு. இது நல்லா துளிர் வந்திருக்குது. அதை அப்படியே மறுபடியும் நான் நட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த குடத்தில் நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை அப்படியே நட்டு வச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு மறுபடியும் நம்ம இது மஞ்சக்கிழங்கு வந்து நம்ம பறிச்சிக்கலாம். இந்த வாரமெல்லாம் பாருங்கள் நல்லா முளைச்சி வந்திருக்குது. அதனால தான் நான் இதை வந்து குடத்தில் வைக்கிறேன். இது நான் வந்து இது துளிர் விட்டதும் நான் காட்டுறேன். மறுபடியும் அறுவடை செய்யும் போதும் நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி நீங்களும் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டன் அமுக்குங்க. நீங்களும் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்களா? இது வந்து சும்மாவே இருக்கிற கிழங்கு தான். அதனால் நல்லா முளைச்சி வந்திருக்குது. முளைச்சி வந்ததுனால நான் மறுபடியும் வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இங்கே பாருங்கள் நல்லா துளிர் வந்துடுச்சு. லைட்டாக துளிர் வரும்போதே எடுக்கணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். நல்லா துளிர் வந்திருக்கு. கீழே வந்து இன்னும் கொஞ்சம் லைட்டாக துளிர் வந்திருக்குது பாருங்கள். கொஞ்சம் ஒரு 4-5 இடத்துல வரும். நான் அறுவடை பண்ணும்போது மறுபடியும் இந்த வீடியோவை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். தேங்க்யூ.